ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க குலதெய்வ கோயில்ல ஆடி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை கூழ் ஊத்துறாங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ள சுத்தி பார்த்துடலாம். என்னென்ன சாமிலாம் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விநாயகரும், சிவனு, அப்புறம் சாஸ்தா இருப்பாங்க. அதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, மூஷிக வாகனமும், நந்தியும் இருப்பாரு. அப்படியே கொஞ்சம் வலது பக்கமா போனீங்கன்னா, முருகர் சன்னதி இருக்கும். முருகர் சன்னதியிலேருந்து அப்படியே கிழக்கு பக்கமா நடந்து போனீங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு இடது சைடுல நாகதுர்க்கை அம்மனும், ராஜகோபுரத்துக்கு வலது சைடுல ஆஞ்சநேயரும் இருப்பாரு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுடலை மாடசாமியும், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இசக்கி அம்மனும் இருப்பாங்க. அப்படியே கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா, காலபைரவர் இருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள 3 சன்னதி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு இருப்பாரு. 2வது வந்து ஸ்ரீ மண்டபுடி அம்மன் இருப்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, பத்திரகாளி அம்மன் இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் ஆடி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ் படையல் வைப்பாங்க. ஆடி மாசம் இந்த கோயில்ல என்ன சிறப்புனா, கோயிலுக்குள்ள ஒரு வேப்பமரம் இருக்கு. அந்த வேப்பமரத்துல அம்மன் இருக்கிறது ஐதீகம். அதுக்கு யாகம் வளர்த்து பூஜை செய்வாங்க. सर्वक्रकान् शून्ये शून्ये नागान् मूढे मूढे रुद्ररूप त्रिभुवनेश्वर सर्वतोमुख श्री महागणपते नमो नमः स्वाहा महागणपते महावीराय त्रिसुजाय मदनकाल विनाशनाय मृत्युं गणगणयमयं मदमदकालं शंकर शंकर सर्वक्रकान् शून्ये शून्ये नागान् मूढे मूढे இந்த கோயிலுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, 9 நவக்கிரகமும் இருக்கு. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மரத்துக்கு கீழ பிள்ளையாரும், நாகராஜனும் இருப்பாங்க. இந்த ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை வேறு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பஜனை பாடுவாங்க. அப்புறம் வந்து கோலாட்டம் ஆடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் மக்கள், நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, நாகர்கோயில் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டு 36 பள்ளம் அல்லது 36A பள்ளம் பஸ்ஸில் ஏறி கண்டக்டர்கிட்ட ஸ்ரீ மண்டபடியம்மன் கோயில் ஸ்டாப்னு சொல்லி இறக்கி விட சொன்னாலும் அவங்க இறக்கி விட்ருவாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போலாம் வரலாம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டியூஸ்டே ஃப்ரைடே வரலாம். இல்லைன்னா மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு வரலாம். பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு பூஜை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு பூஜைலாம் முடிஞ்சிச்சு. பூஜை முடிஞ்ச பிறகு பக்தர்களுக்கெல்லாம் கூழ், கஞ்சிலாம் ஊற்றுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் வந்திருக்கு. இதே மாதிரி வருஷந்தோறும் கூட்டம் வரும். நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா, நான் பஸ் ரூட்டு, லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி நானும் கூட்டத்தில் உட்காந்து கஞ்சி, கூழ், அப்புறம்
முருங்கைக்காய் கூட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.